சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு முக்கியமாக ஓட்ஸ் அவங்க சாப்பிடலாம். இட்லி 4 இட்லி சாப்பிட வேண்டியது பழக்கமாக இருந்தால் 2 இட்லி தான் சாப்பிடணும். ஏன்னாக்கா அவங்கக்கிட்ட 2 இட்லி ஜீரணம் பண்ணுறதுக்கு தான் சக்தி இருக்குது. 3 இட்லி சாப்பிட்டாங்கனாக்கா 3 இட்லியும் சுகர் ஆகிடும். அதனால் 2 இட்லி சாப்பிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ 70 kg வெயிட் இருக்குது, இவ்வளோ ஹைட் இருக்குது, 2 இட்லியில் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா சொல்லிட்டு அப்படி யோசனை வரும். ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 hour 3 hour கழித்து அந்த 2 இட்லி என்ன வதக்குறீங்களோ அந்த 2 இட்லி 2 hour கழித்து வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அட் அ டைம் 4 எடுக்கக்கூடாது. அதே மாதிரி லஞ்ச் நீங்கள் நிறைய அரிசி சாப்பிட்ற பழக்கமாக இருந்தால் அரிசி குறைச்சல் பண்ணிட்டு காய்கறி, கீரை வகைகள், கூட்டு பொரியல், அது சோறு மாதிரி நல்லா சாப்பிடணும். அது நீங்கள் காய்கறி கீரை வகைகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது சுகராக மாறாது. ஆனால் அரிசி நீங்கள் அளவுக்கு மீதி, ஒரு பிடி அரிசி தான் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு மீதி அவங்க சாப்பிட்டாங்கன்னாக்கா எல்லாம் அது ஸ்டார்ச்சாக மாறும். ஸ்டார்ச் ஃபுட்டு வந்துட்டு சுகர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ ரவா உப்புமா, நூடுல்ஸு, மக்ரோனி, மைதா ஐட்டம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அவங்க எடுக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு பிறகு ஒரு 50-70 ஸ்டெப்ஸ் அவங்க நடந்தே ஆகணும். அதில் என்ன ஆகிடும், அந்த கெலோரிஸ் வந்துட்டு நல்லா பேர்ன் ஆகிடும், சுகர் ஏறாது. அது ஒரு நல்ல டிப். அது மார்னிங் ஈவினிங் வாக் நீங்கள் பண்ணுறது அது வேறு விஷயம். பட் சாப்பிட்டு பிறகு முக்கியமாக சாப்பிட்டு உடனே போய் உக்காரக்கூடாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் இல்லிட்ரேட் பீப்புளுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு கிரைண்டர் இருக்குது. கிரைண்டரில் நீங்கள் உளுந்து பருப்பு இல்லைனாக்கா பாசி பருப்பு ஏதாவது போடுவீங்க, தண்ணி கொஞ்சம் போடுவீங்க, ப்ளக்கும் போடுவீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணலனாக்கா அது ஓடுமா? அது ஓடாதனாக்கா மாவு ஆகுமா? அதே மாதிரி தான் நீங்கள் பொருள் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உக்காந்துக்கிட்டாங்கன்னா அது குடலில் அப்படியே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது குடல் கிரைண்டர் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அது வந்துட்டு என்சைம்ஸ் நல்லா செக்ரேட் ஆகும், நல்லா ஜீரணமாகும். ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸில், ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்டில், சுகர், கிளைகோஜனில், அந்த மாதிரி மல்டிபடி பண்ணக்கூடிய என்சைம்ஸ், பெப்சின், ஸ்ட்ரெப்சின், ரெனின், அமிலேஸ், பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ், இன்சுலின், கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இப்படிப்பட்ட என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது குடலுக்குள்ளே. அதெல்லாம் என்சைம்ஸ் அந்த சரியான உணவு நம்ம சாப்பிட்ற நேரத்தில் வந்துடுச்சுன்னா அது உதவிகரமாக இருக்கும். 1. 2வது, ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறதுக்கு, நல்லா ஹெல்த்தோடையாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், ஐரன், ஹீமோக்ளோபின், பொட்டாசியம், சோடியம், இதெல்லாம் உனக்கு அரிசியிலே இல்லை, இதெல்லாம் உனக்கு கோதுமையிலே இல்லை, இதெல்லாம் உனக்கு ராகி கேழ்வரகுல இல்லை, இதெல்லாம் உனக்கு காய்கறி கீரை வகைகள் ஃப்ரூட்ஸில் தான் இருக்குது. ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரூட் மேக்சிமமாக குக்கும்பர், கொய்யா, பப்பாளி பழம் இப்படி யூஸ் பண்ணலாம். வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு, இப்படிப்பட்ட சுகர் இருக்கிற பொருட்கள் அவங்க அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டிப்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா சுகர் கூட கண்ட்ரோல் ஆகும். யாருக்கு சுகர் இல்லையோ அவங்க இப்போவே இந்த உணவு எதில் நமக்கு கால்சியம், ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, விட்டமின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆகாரம் அவங்க கன்சியூம் பண்ணிட்டா அவங்க ஹெல்த்தோட வாழலாம். சுகர் வந்துட்டு ஒரு டிசீஸ் இல்லை, ஆனால் அது பெரிய பெரிய டிசீஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ், ரெட்டினோபதி, நியூரோபதி, கார்டியோபதி, ஹெப்பாட்டோபதி, நெஃப்ரோபதி, ஆர்த்ரோபதி, நியூரோபதி, இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சரியான முறையில் நம்ம வாழ முடியும். ஹெல்தி சிட்டிசன் தான் நம்ம கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரியுடைய எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சிட்டிசன்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் கண்ட்ரிக்கு எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு அவர் தோட்படும். இல்லைனாக்கா தே வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். இப்போ அந்த அரிசி, ராகி, கேழ்வரகு, கோதுமை, இதில் வந்து என்ன சத்து இருக்குது, அதை என்ன மாதிரி மக்கள் அதிகமாக எடுத்துக்கலாம்? இந்த மிக்ஸ்டு கிரெயின்ஸ், கோதுமை, சாம்பா கோதுமை, பார்லி, மக்காச்சோளம், கேழ்வரகு, சோயாபீன், காம்பு, இப்படிப்பட்ட பொருளெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா பவுடர் ஆகிட்டு அதில் நீங்கள் சப்பாத்தியாக பரோட்டாவோ பண்ணிவிட்டு சாப்பிடலாம்.
தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரே ஒரு கோதுமை சாப்பிட்றதை விட நம்ம கோதுமை எடுத்துகிட்டு மிஷினுக்கு போட்டுட்டு பண்ணுறது நல்லது. நீங்கள் அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற மாவு, அந்த ஆசீர்வாது, அது வேறு, அதில் தவிடு இருக்காது. தவிடு தான் ரொம்ப முக்கியம். இப்போ டயபெட்டிஸ் வருவதற்கு, சர்க்கரை நோய் வருவதற்கு காரணங்கள் என்ன? டைமில் சாப்பிடாம இருக்கிறது, அதிகமான உணவு சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு பிறகு போய் அப்படியே தூங்குறது, உட்காருறது, ஜங்க் ஃபுட்டு, இதுதான் காரணம். இன்னொன்று இந்த செடென்ட்ரி ஒர்க் ஸ்டைல்னு சொன்னீங்க இல்லையா, அதுனா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். செடென்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஆட்கள் இப்போது ஐடி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டைமில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஷிஃப்ட் சிஸ்டம் இருக்கும் அவங்களுக்கு. நைட்டு எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியது இருக்கும். நைட்டு கடவுள் வந்துட்டு உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த நைட்டில் நீங்கள் நிறைய வேலை செஞ்சீங்கன்னாக்கா அப்போ உணவை பற்றி நீங்கள் ரொம்ப அக்கறை எடுக்கணும். சூடு உஷ்ணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டு பாதம், பிஸ்தா, அக்ரோட்டு, கேழ்வரகு, வெள்ளரி பருப்பு விதை, தர்பூஸ் பருப்பு விதை, அது பாயாசம் மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி கம்பன்சேட் பண்ணணும். கம்பன்சேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் சாப்பிட்டாம பட்னியோட இருக்கிறதுக்கு சம்பாதனை 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 எண்டிங்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா யூ வில் லூஸ் ஹெல்த். If health is lost, something is lost. If character is lost, everything lost. If money has lost, nothing has lost. So money பின்னால நம்ம இருக்கக்கூடாது. ஸோ தூக்கம் பற்றி சொல்லுங்கள். தூக்கம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பர்சன்ஸ், கிட்ஸ் ஒரு 10 வயசுலேருந்து 15-18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நல்லா 7 hours 8 hours they are supposed to sleep. Persons when they reach to wisdom age, that is 40 years, 40 to 60, அவங்க 5 hours to 6 hours ஆவது மினிமம் தூங்க வேண்டியது இருக்கு. ஏஜ் ஆக ஆக தூக்கம் குறையும். அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸர்ஷனுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, நேப் எடுக்கிறது அவங்களுக்கு அவசரமாக இருக்கும். நைட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தூங்குறீங்களோ அர்லி மார்னிங் ஹவர்ஸில் நீங்கள் எழுந்திருக்கலாம். அர்லி மார்னிங் ஹவர்ஸில் பொல்யூஷன் இருக்காது, காற்று நல்லா இருக்கும், பியூர் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் பிராணாயம், அந்த மாதிரி எக்ஸர்சைஸு, ப்ரீதிங் எக்ஸர்சைஸ், வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸர்சைஸ், வார்ம் அப் எக்ஸர்சைஸ், இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்பீடப் ஆகிடும். எவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் ஆகிடுமோ அந்த ஹீட் ஜெனரேட் ஆகிடும். அந்த ஹீட் சர்க்குலேஷன் கூட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜி பிளட் கூட ஓடும். எத்தனை இன்ஆக்டிவேட்டட் செல்ஸ் இருக்கோ எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அதெல்லாம் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒன் கேன் மெயின்டைன் எ குட் ஹெல்த். எத்தனை மணிக்கு தூங்கலான்னு உங்களுடைய சஜஷன் டாக்டர்? மேக்ஸிமம் நைட் 10 o'clock யூ ஆர் சப்போஸ் டு கோ டு பெட். இப்போ இருக்கிற சூழ்நிலை, அந்த காலம் வேறு, when people will sleep by 7 o'clock. Early dinner is more advisable. நீங்கள் 8 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் தூக்கம்னு சொல்கிறீங்க. இப்போ நைட்டு 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு எழுந்தாலும் 6 மணி நேரம் தூக்கம் வருது. வேறு வழி இல்லை. அதுவும் இதுவும் சமமாகுமா? இல்லை, சமம்.